போயிட்டு ரீடிங் பார்ட் ஏ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் சம்டைம் ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது என்னதான் கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலும் ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நீங்கள் பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது ஆல்ரெடி ரீட் பண்ண கொஸ்டின் வந்து பாதி தூரம் போகும்போது மறந்துடும். இல்லை அப்படின்னா இப்போ எதை ஆன்சராக சூஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். அண்ட் தென் இன்னும் சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக உட்காந்து ரீட் பண்ணி, அதாவது டெக்ஸ்ட் ஏலேருந்து டெக்ஸ்ட் டி வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆன்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக என்ன ஆகுதுன்னா அதிகமான டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் உங்களுக்கு கீவேர்ட் மெத்தடை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியலை, இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னே தெரியலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீவேர்ட் மெத்தட் எதனால் இம்பார்ட்டன், அதை எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறது, அண்ட் தென் அது ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மை நேம் இஸ் வேர்லின் ஃப்ரம் டார்கெட் நர்ஸ் அகாடமி. Let's begin. First of all, இந்த keyword method எதனால important? See, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் பண்ணுவீங்க. அதை எப்படி டீட்டெயிலாக பண்ணுறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து வந்துருங்க. ஸோ தட் யூ வில் கெட் தி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் தென் நீங்கள் கொஸ்டின் நம்பர் 8 to 20 ஆன்சர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா கொஸ்டின் நம்பர் 1 to 7 ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இங்கே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போதும் கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு ஸோ கொஸ்டினை மைண்டில் வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறமா ஆன்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போது திங்க் தட் நீங்கள் டெக்ஸ்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு டெக்ஸ்ட் பி டெக்ஸ்ட் சி வரும்போது தான் ரியலைஸ் பண்ணுறீங்க என்ன கொஸ்டின் ரீட் பண்ணீங்க அப்படின்னே மறந்து போயிருக்கு. இல்லை அப்படின்னா இப்போது எதை ஆன்சராக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகிருக்கும். அண்ட் இன்னும் சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் மெத்தட் மொத்தமாகவே ரீட் பண்ணிடுறீங்க. டெக்ஸ்ட் ஏலேருந்து டெக்ஸ்ட் டி வரைக்கும் உட்காந்து ரீட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா தான் ஆன்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது மூலமாக என்ன ஆகுதுன்னா நீங்கள் அதிகமான டைம் கன்சியூம் பண்ணுறீங்க. அதாவது 15 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாஸ்க்கை 20-25 மினிட்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. நீங்கள் முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா பார்ட் ஏ பொறுத்தவரையில் உங்ககிட்ட இருந்து எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. அதாவது ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை அந்த பேசேஜில் உங்களால் ஸ்பாட் பண்ண முடியுதா இல்லையா இதை தான் செக் பண்ணுறாங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஓவராலாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி இப்போ மென்ஷன் பண்ணது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த கீவேர்ட் மெத்தடை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணல, அதனால தான். இப்போது எதனால் கீவேர்ட் மெத்தட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா கீவேர்ட் மெத்தட் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைனா யூனிக்கான வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு பேசேஜில் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஸோ அங்கே இப்போ எந்த டாபிக் இருக்கோ அந்த டாபிக்ஸ் ரிலேட்டட் வேர்ட்ஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே இருந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது நீங்கள் அங்கே காமனாக இல்லாமல் இருக்கக்கூடிய வேர்டை கீவேர்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதை பண்ண முடியும். ஸோ பேசிக்காக கீவேர்டு அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, ஒரு யூனிக்கான வேர்ட் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அதே மாதிரி இந்த கீவேர்ட்ஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓஇடி பெர்ஸ்பெக்டிவ்ல எஸ்பெஷலி பார்ட் ஏ பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம 2 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கொஸ்டின் கீவேர்ட்ஸ், இன்னொன்று வந்து ஆன்சர் கீவேர்ட்ஸ். இந்த கொஸ்டின் கீவேர்ட்ஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு கொஸ்டினோட ஆன்சர் எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத ஸ்பாட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆன்சர் கீவேர்ட் அப்படிங்கிறது இப்போது நீங்கள் எந்த பிளேஸில் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்பாட் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து எந்த வேர்டை எக்ஸாக்டாக ஆன்சராக சூஸ் பண்ணி இல்லை வேர்ட் ஆர் ஃப்ரேஸை வந்து ஆன்சராக சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆன்சர் கீவேர்ட் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போது கீவேர்ட் அப்படின்னா என்ன, அண்ட் தென் தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக லெட்ஸ் see an example. Look at this paragraph. ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிம்பிள் ஃப்ராக்சர்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஓவரால் சொல்லணும் அப்படின்னா ஃப்ராக்சர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. Now look at this question. What should be used to elevate a patient's leg injuries? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் அரௌண்ட் ஒரு 10 to 12 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே எந்த வேர்டை நம்ம கீவேர்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டின் கீவேர்டை இந்த கொஸ்டின்லேருந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போது வாட் அப்படிங்கிறத வந்து நம்ம கீவேர்ட் அப்படின்னு சூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது அப்ரோப்ரியேட்டாக இருக்காது. எதனாலனா நீங்கள் இந்த வாட் அப்படிங்கிற வேர்டை கண்டிப்பாக பேராகிராஃபில் பார்க்க மாட்டீங்க. அதாவது இது கொஸ்டின், ஸோ இதோட ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதாவது அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நேம் உங்களோட பேராகிராஃபில் இருக்குமே தவிர இந்த வாட் அப்படிங்கிற வேர்ட் இருக்காது. ஸோ இந்த வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் கீவேர்டாக ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அப்போ இதை நம்மளால் கீவேர்டை சூஸ் பண்ண முடியாது. Now look at this word should be. ஸோ should be அப்படிங்கிறதையுமே நீங்கள் டேரெக்டாக
பேராகிராஃபில் ஸ்பாட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இட்ஸ் பி டிஃபிகல்ட்ஸ். அப்போ இதையுமே நம்ம கீவேர்டை எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. அண்ட் தென் யூஸ் டு, இதுவுமே அதே தான். ப்ரீவியஸாக நம்ம சொன்ன மாதிரி இங்கே யூசஸ் ஆர் சம்திங் அவங்க மென்ஷன் பண்ணி இருந்திருக்கலாம், அதை பண்ணாமல் கூட இருக்கலாம் சம்டைம். பட் ஸ்டில் இதை டைரெக்டாக நம்ம இந்த வேர்டு அங்கே பார்க்குறது அப்படிங்கிறது சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகலாம். அண்ட் தென் எலிவேட். ஸோ இப்போ இதில் இருக்கிறதுலையே இந்த எலிவேட் அப்படிங்கிறது சம்திங் யூனிக். இப்போ இந்த எலிவேட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளால் இந்த வேர்டை அந்த பேராகிராஃபில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எலிவேட் அப்படிங்கிறத கீவேர்டாக எடுத்துக்கலாம். தென் எ பேஷன்ஸ், இந்த பார்ட்டில் எகெயின் எ பேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் பேஷண்ட் அப்படிங்கிற வேர்டை பார்க்கலாம், பட் அதை இந்த கொஸ்டினோட கனெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதையுமே கீவேர்டை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அப்ரோப்ரியேட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் லெக் இன்ஜுரிஸ். இப்போ இந்த லெக் இன்ஜுரிஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதையுமே நம்ம கீவேர்டை எடுத்துக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி கொஸ்டினில் இருக்கக்கூடிய ரிமைனிங் வேர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் சம்திங் யூனிக். அட்லீஸ்ட் அவங்க லெக் அப்படிங்கிறதையாவது வந்து டைரெக்டாக கொடுத்துருக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இந்த லெக் இன்ஜுரிஸ் அப்படிங்கிறதையுமே நம்ம கீவேர்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை ஓவரால் பார்க்குறோம் அப்படின்னா எலிவேட் அண்ட் தென் லெக் இன்ஜுரிஸ் இந்த ரெண்டையுமே நம்மளுக்கு கீவேர்டாக சூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது என்னென்னா, எப்போவுமே கொஸ்டின் ரீட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 கீவேர்ட்ஸை ஞாபகத்தில் வச்சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இந்த எந்த பிளேஸில் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத ஸ்பாட் பண்ணுறது அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காது. இப்போது நம்ம கீவேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஆன்சரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வேர்டு டைரெக்டாக இந்த பேராகிராஃபில் எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் லொக்கேட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இப்போ இந்த பேராகிராஃபை கிளியராக பார்க்குறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பார்ட் செகண்ட் லைனில் எலிவேட் அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அங்கே இன்ஜுரிஸ் இருக்குது, அதோட எண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் லெக் இன்ஜுரிஸ் அப்படிங்கிற வேர்டையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை மொத்தமாக பார்க்குறீங்க அப்படின்னா எலிவேட் த லிம், எ ஸ்லிங் ஃபார் ஆர்ம் இன்ஜுரிஸ் அண்ட் அ பில்லோ ஃபார் லெக் இன்ஜுரிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது கொஸ்டின் கீவேர்டை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அது மூலமாக ஆன்சர் எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறதையுமே கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதாவது மேனேஜ்மெண்ட் இந்த செகண்ட் லைனில் தான் கண்டிப்பாக ஆன்சர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எலிவேட் அப்படிங்கிற வேர்ட் இந்த மொத்த பேசேஜ்லேயும் இந்த ஒரு பிளேஸில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஆன்சர் கீவேர்டை சூஸ் பண்ணி எப்படி ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரீட் த கொஸ்டின் அகெயின். வாட் ஷுட் பி யூஸ் டு எலிவேட் எ பேஷன்ஸ் லெக் இன்ஜுரிஸ்? அதாவது இதை கிளியராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஷண்டோட லெக் இன்ஜுரிஸை எலிவேட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணணும், இல்லைனா எந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஒரு பேஷண்டோட லெக் இன்ஜுரிஸை எலிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். இப்போது இங்கே ஆன்சர் கீவேர்டு அப்படிங்கிறது வந்து வாட் ஷுட் பி, இந்த வாட்டுக்குள்ளாடி தான் இருக்குது. அதாவது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எகெயின் கம் டு திஸ் பேராகிராஃப், லுக் அட் திஸ். இங்கே எலிவேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, லெக் இன்ஜுரிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுமே நீங்கள் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ஆன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு பில்லோவாக இருக்கும். அதாவது பில்லோ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை கிளியராக ரீட் பண்ணுறீங்கன்னா வாட் ஷுட் பி யூஸ் டு எலிவேட் எ பேஷன்ஸ் லெக் இன்ஜுரிஸ், அதாவது பில்லோ யூஸ் பண்ணி அவங்களோட லெக் இன்ஜுரிஸை நீங்கள் எலிவேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு கொஸ்டின்லேருந்து கீவேர்டை சூஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எக்ஸாக்டாக அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது கூடவே ஒரு 3 more இன்ஃபர்மேஷன் எப்போவுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அது என்னெல்லாம் அப்படின்னா, நம்பர் 1, ஒரு கொஸ்டின்லேருந்து நீங்கள் கீவேர்ட் சூஸ் பண்ணும்போது, அதாவது கொஸ்டின் கீவேர்ட் சூஸ் பண்ணும்போது எப்போவுமே 2 கீவேர்ட்ஸ் ஞாபகத்தில் வைக்க ட்ரை பண்ணுங்கள். இது எதனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஏதோ ஒரு கீவேர்டு உங்களை வந்து வழி மாற்றி விட்டாலும் இந்த அனதர் கீவேர்டு வந்து ஆன்சர் இருக்கக்கூடிய பிளேஸை எக்ஸாக்டாக ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நம்பர் 2, எப்போவுமே நீங்கள் கீவேர்டை பேராகிராஃபில் சர்ச் பண்ணும்போது நீங்கள் எதை கீவேர்டை சூஸ் பண்ணீங்களோ அந்த வேர்டை அப்படியே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அந்த வேர்டோட அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணலாம். ப்ரீவியஸாக நம்ம லெக் இன்ஜுரிஸ் அப்படிங்கிறத கீவேர்டை சூஸ் பண்ணியிருந்தோம். அதோட அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜர்ட் லெக்னு கொடுக்கலாம், இன்ஜர்ட் கொடுக்கலாம், இன்ஜுரி, அதாவது இந்த இன்ஜுரி அப்படிங்கிற வேர்டோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஐ எம் ஜஸ்ட் மென்ஷனிங். இன்ஜுரின்னு சொல்லலாம், இன்ஜுரிங் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த வேர்டோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் கூட அவங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதையுமே நீங்கள் கன்சிடரேஷனில் வச்சுப்பீங்க. நம்பர் 3, அந்த வேர்டை டைரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக அதோட சினோனேம் இல்லைனா அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் கேஸில் எலிவேட் அண்ட் தென் லெக் இன்ஜுரிஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த லெக் இன்ஜுரிஸ் அப்படிங்கிறத நான் கீழே இப்போ மென்ஷன் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டில் கூட அவங்க ப்ரொவைட் பண்ணலாம். lower limb trauma, leg wounds, limb damage, lower extremity injuries, leg harm, leg trauma, lower leg damage, lower limb hurt, lower limb impairment, leg discomfort, leg pain, leg soreness. இந்த மாதிரி அதோட அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ
இதையுமே நீங்கள் கன்சிடரேஷனில் வச்சுப்பீங்க. இங்கே அடுத்ததாக வரக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, அப்போ நான் ஒரு கீவேர்டை பேராகிராஃபில் மார்க் பண்ணும்போது இல்லைனா பேராகிராஃபில் கீவேர்டை சர்ச் பண்ணும்போது இந்தந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாமே ஞாபகத்தில் வச்சுருக்கணுமா அப்படின்னு. சரி, அப்படி கிடையாது. ஏன்னா இந்த தேர்ட் கேட்டகரி, இந்த அல்டர்னேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ ட்ரை பண்ணுவீங்கன்னா, ஒரு கொஸ்டினோட ஆன்சரை டெக்ஸ்ட் ஏலேருந்து டி வரைக்கும் செக் பண்ணிட்டீங்க, நீங்கள் எந்த கீவேர்டை சூஸ் பண்ணீங்களோ அந்த கீவேர்டை அவங்க ப்ரொவைட் பண்ணவே இல்லை. இல்லைனா இப்போ 2 கீவேர்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த 2 கீவேர்ட்ஸுமே டைரெக்டாக அங்கே இல்லவே இல்லை. அப்படிங்கிற சினாரியோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் டைம் சர்ச் பண்ணும்போது ஹேவ் தீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் யுவர் மைண்ட், ஸோ தட் நீங்கள் கண்டிப்பாக அதோட ஆன்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பேராகிராஃபில் அதோட ஆன்சர் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுறது ஏதோ ஒரு சினானிமஸாவோ ஏதோ ஒரு விஷயமா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போது கீவேர்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். Now let's see some more examples for better clarity. Look at this question. What analgesic should be given to a patient who is allergic to morphine? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கொஸ்டினில் இருந்து 2 கொஸ்டின் கீவேர்ட்ஸை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த 2 கொஸ்டின் கீவேர்டுமே பேராகிராஃபில் எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்பாட் பண்ண போகிறோம். தென் ஆன்சர் கீவேர்ட் மூலமாக ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே கொஸ்டினை ரீட் பண்ணும்போது இதில் இருந்து அனால்ஜெசிக் அண்ட் தென் அலர்ஜிக் டு மார்ஃபின் இந்த ரெண்டையுமே நம்ம கீவேர்ட்ஸை ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ரீசன், ரிமைனிங் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை எக்ஸாக்டாக பேராகிராஃபில் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் இப்போ இந்த 2 கீவேர்ட்ஸையுமே பேராகிராஃபில் லொக்கேட் பண்ண ட்ரை பண்ணால் மொத்த பேராகிராஃப்லேயுமே கீழே இருந்து 3rd பாயிண்ட் ரீட் பண்ணுறீங்கன்னா, ஸோ அங்கே அனால்ஜெசியாக கொடுத்துருக்காங்க அண்ட் தென் அதே பாயிண்டில் அலர்ஜிக் டு மார்ஃபின்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், நம்ம எடுத்த கீவேர்டு வந்து அனால்ஜெசிக், பட் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து அனால்ஜெசியா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே வேர்டு சம்டைம்ஸ் கொடுக்கலனா கூட அதோட ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம், பட் இங்கே அது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் இப்போது நம்ம ஆன்சர் இருக்கக்கூடிய பிளேஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஆன்சர் கீவேர்டை இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், அது மூலமாக ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வாட் அனால்ஜெசிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஆன்சர் வந்து ஒரு அனால்ஜெசிக்ஸோட நெய்மாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போது இந்த பிளேஸில் இதை நீங்கள் கிளியராக ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, அட்மினிஸ்டர் அனால்ஜெசியா டு பேஷண்ட்ஸ் இன் சிவியர் பெயின், இஃப் நாட் அலர்ஜிக் கிவ் மார்ஃபின், இஃப் அலர்ஜிக் டு மார்ஃபின் யூஸ் ஃபெனிடைல். ஸோ இதில் இருந்து ஃபெனிடைல் அப்படிங்கிறத வந்து நமக்கு ஆன்சராக சூஸ் பண்ண முடியும், ஏன்னா அது ஒரு அனால்ஜெசிக்ஸ். இப்போது எப்படி எக்ஸாக்டாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். லெட்ஸ் see one more example. Next, look at this question. Upper limb fracture should be elevated by means of a dash. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் இருந்து கொஸ்டின் கீவேர்ட்ஸாக அப்பர் லிம்ப் ஃப்ராக்சர்ஸ் இல்லைனா அப்பர் லிம்ப் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒன் மோர் கீவேர்ட் எலிவேட்டட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் கீவேர்ட்ஸ் எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதனால் ஸோ இப்போ இங்கே இந்த பேராகிராஃபில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு ஸ்பாட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்பர் லிம்ப் அப்படிங்கிறத வந்து அவங்க டேரெக்டாக ப்ரொவைட் பண்ணல, பட் எலிவேட்டடுக்கு எலிவேட் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இது எங்கே இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி பில்லோ ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணல அதே பிளேஸில் தான் இருக்குது. அதாவது மேனேஜ்மெண்ட் செகண்ட் பாயிண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எலிவேட் த லிம், எ ஸ்லிங் ஃபார் ஆர்ம் இன்ஜுரிஸ், எ பில்லோ ஃபார் லெக் இன்ஜுரிஸ். இப்போ இன்னொரு விஷயம், இந்த பேராகிராஃப் மொத்தமாகவே நீங்கள் ட்ரை பண்ணாலும் அப்பர் லிம்ப் அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த பிளேஸில் தான் கண்டிப்பாக அப்போ ஆன்சர் இருக்கணும். இப்போ இங்கே நம்ம இந்த தேர்டாக பார்த்துருந்தோம் இல்லை, சினோனிம்ஸ் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸில் ப்ரொவைட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற ஆங்கிள்லையுமே செக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக்சர் அப்படிங்கிறத இன்ஜுரிஸ் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ராக்சர் இஸ் அ டைப் ஆஃப் இன்ஜுரி, ரைட்? ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸில் வந்து இது வரலாம். ஸோ அப்போ இதை நம்ம சூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி அப்பர் லிம்ப் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆர்ம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியதில் 3rd பாயிண்ட்டை ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்கன்னா, அதாவது கீவேர்டு அப்படிங்கிறத அவங்க சினோனிம்ஸ் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸாக ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னா அவங்க சினோனிம்ஸாகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸாகவுமே அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த கொஸ்டினோட ஆன்சர் அப்படிங்கிறது இந்த பிளேஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகம். இப்போது ஆன்சர் கீவேர்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அப்பர் லிம்ப் ஃப்ராக்சர் ஷுட் பி எலிவேட்டட் பை மீன்ஸ் ஆஃப் அ டேஷ் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரக்கூடிய ஆன்சர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட நேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே கிளியராக பார்க்குறோன்னா அங்கே ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்காங்க அந்த பிளேஸில். இட் ஷுட் பி எ ஸ்லிங். ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது வந்து ஸ்லிங். That's all about this keyword method. And one more thing நீங்கள் இங்கே ஞாபகத்தில் வச்சுருக்கலாம். அதாவது இந்த கீவேர்ட் மெத்தடை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, வேர்ட் ஹேண்டிங் அப்படிங்கிற ஒரு கேம் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பேராகிராஃப் இல்லைனா ஒரு பேஜை எடுத்துப்பீங்க. அந்த பேஜில் இருந்து
இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஒரு 1 or 2 வேர்ட்ஸை வந்து உங்களுக்கு டிக்டேட் பண்ண சொல்லுங்கள். தென் நீங்கள் ஒரு கம்மியான டைம், இப்போ ஒரு 1 minute, இப்போ 10 வேர்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1 minute or 1.5 இல்லைனா 2 minutes வந்து வச்சதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸை எக்ஸாக்டாக இந்த பேராகிராஃபில் ஸ்பாட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக அது உங்களோட ஐக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அது மாதிரி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கீவேர்ட் மெத்தட் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். That's all for today. இப்போ இந்த கீவேர்ட் மெத்தட் ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய பல இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு ஐ பிலீவ் தட். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் ரீடிங் அண்ட் லிசனிங் ரிலேட்டடாக பல ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி if you want to know more about the courses that we offer at Target Nurse Academy, do contact this number. See you soon in the next video. Bye bye.